ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபாவளி அப்போ நம்ம எல்லாம் கண்டிப்பாக வீட்டில் ஸ்வீட் செய்வோம். அந்த மாதிரி செய்கிறப்ப கண்டிப்பாக கேசரி ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி கேசரியை பீட்ரூட்டை வச்சு சூப்பராக செய்யலாம். அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பீட்ரூட் கேசரி செய்கிறதுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். அடுத்ததாக பீட்ரூட் ஒரு பாதி காய் மட்டும் நல்லா தோல் சீவி சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது கேசரிக்கு தேவையான அளவுக்கு திராட்சை, முந்திரி, ஏலக்காய் எடுத்திருக்கேன். நான் வெள்ளரி விதை கொஞ்சம் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். இது எங்கிட்ட இருக்கிறதுனால நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பீட்ரூட்டை நல்லா அரைச்சி கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டாவது அந்த 2 ஜூஸுமே எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்ததாக திராட்சை, முந்திரி இதை ரெண்டுமே நம்ம எண்ணெயில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் கேசரிக்கு. திராட்சை, முந்திரி ரெண்டும் நெய்யில் வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமேல அதே நெய்யில் நம்ம ரவையை கொட்டி நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரவையும் நல்லா அதே நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்க்கல, அதே நெய்யில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். லைட்டாக நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தால் போதும். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. அதை எடுத்ததுக்கு அப்புறமேல் நான் கேசரிக்கு தேவையான அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நான் 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக பீட்ரூட் ஜூஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பாதி தண்ணி பாதி பீட்ரூட் ஜூஸ் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாக இந்த பீட்ரூட் ஜூஸே எடுத்துட்டேன். நல்லா இது கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கிறப்ப தான் அந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகும். நமக்கு கேசரியும் அந்த வாசனை அடிக்காமல் இருக்கும். அடுத்தது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த ரவையும் சேர்த்து நல்லா கலக்கி விடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. ரவை நல்லா ஓரளவுக்கு நல்லா தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த ரவையோட கலக்கி விடலாம். நீங்கள் இதில் சர்க்கரை சேர்க்கவே நம்மளோட இந்த கெட்டியாக இருக்க ரவை கொஞ்சம் கொஞ்சமாக இலகி கொடுக்கும். நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும். மறுபடியும் நல்லா கொஞ்சம் கொல கொலன்னு ஆகுது இந்த ரவா கேசரி. அவ்வளவுதான். கடைசியாக நான் எடுத்து வச்சிருக்கிற திராட்சை, முந்திரி சேர்த்திட்டேன். அதே போல் எடுத்து வச்சுருக்க இந்த வெள்ளரி விதையும் சேர்த்துட்டேன். இது இந்த மாதிரி நல்லா பிங்க் கலரில் நல்லா ஒயிட் கலர் சீட்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. வெள்ளரி விதை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் இதில் சேர்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இதில் எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டேன். அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் இந்த மாதிரி சுற்றியும் கேசரி சுற்றி விட்டீங்க அப்படின்னா கேசரி அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராக வரும். கேசரி நெய்களோடு சேர்க்கிறப்போ அந்த சூப்பரான வாசமும் நல்லா கொடுக்கும் கேசரிக்கு நெய். நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு எங்கேயும் ஒட்டாமல் சைட்லெலாம் எங்கேயும் ஒட்டாமல் நல்லா வருது கேசரி. இதே மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கேசரி இன்னும் நல்லாவே கெட்டியாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அல்வா மாதிரி எங்கேயோ ஒட்டாமல் கேசரி நமக்கு சூப்பராக கிடச்சிருச்சு. அவ்வளவுதான். நம்மளுடைய பீட்ரூட் கேசரி டக்குன்னு சூப்பராக சிம்பிளாக செஞ்சிடலாம்.
நம்மள ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவும் சேர்க்கறதுக்கு பதிலா இந்த மாரி சூப்பரா வந்து நேச்சுரல் கலர்ஸ்லயே நம்ம வந்துட்டு கேசரி செஞ்சிடலாம். கண்டிப்பா இந்த ரெசிபிய வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த தீபாவளிக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.